இதனால் என்ன நடக்குதுன்னு கேட்டால் அநேகர் என்ன செய்வாங்க, நான் ஜெபிக்கிறேன், ராமுழுதும் ஜெபிக்கிறேன், கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறேன், அழுது ஜெபிக்கிறேன், புலம்பி ஜெபிக்கிறேன். வியாசனம் இல்லையா? அப்போ ஜெபம் பண்ணி முடிச்சோன்னே இவர்களுக்கு வல்லமை வராது, இவர்களுக்கு கோபம் வரும். கனிகளில் சுபாவங்களில் எந்த மாறுதலும் இருக்காது. வசனத்தை தியானிக்கிறது கிடையாது, வசனத்தை படிக்கிறது கிடையாது, வேத புஸ்தகத்தை எங்கேயோ இருக்கும், அது இல்லை புதுசாக இருக்கும். நல்லா படித்து இந்த வேத வசனத்தினுடைய அறிவை தான் அவர் கற்றலின் கேட்டல் நன்றுன்ற மாதிரி அவர் உபதேசிக்கிறார். அந்த ஜனங்க உட்காந்து கேட்குறாங்க, டைம் பார்க்கல, நெளியில் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன்னு சொல்லலை. அப்படியாக அந்த வாழ்க்கை அவ்வளோ சுவாரஸ்யமாக அந்த உபதேசம் போய்கொண்டிருக்கிறது. உபதேசம் யாருக்குன்னா பால் மறந்தவர்களுக்கு தான். ஞானப்பால் ஆகிய வேத வசனத்தை பால், அது ஆரம்ப காலத்தில் ஞானப்பால் கொடுக்குறாங்க. வாக்குவாதம் இருக்குது, மார்க்க பேதம் இருக்குது, பொறாமை இருக்குது. அப்போ வசனத்தினுடைய ஆழம் உங்களுக்கு போகாது. இந்த 3 குணாதிசயங்கள் என்ன செய்யுதுன்னு கேட்டால், உங்களுக்கு வசனத்துடைய வீரியமோ வசனத்துடைய வல்லமையோ உங்கள் ஜீவியத்தை மாற்றத்தக்கதாக இருக்காது. ஏன்னா இந்த 3 பொல்லாத குணாதிசயங்கள், பொறாமை, வாக்குவாதம், மார்க்க பேதம், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறதை போல இது நம்முடைய இருதயத்திலே குடிக்கொண்டிருக்கிறது. ஒரு குணாதிசயங்கள் இது மனுஷனால் அனுமதிக்கப்படுகிறது. இந்த 3 குணாதிசயங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஞானப்பால் தான் வழங்கப்படும். நீங்கள் போகிற சபையும் ஒரு மாதிரியா ஒரு ஆவியில் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்க சபையாக இருக்கும். உங்களுக்கு எந்த விதமான கடிந்து கொண்டு சத்தியத்தெல்லாம் கேட்டால் அவ்வளோதான், இவங்க கிறிஸ்தவத்தோட்டே போயிடுவாங்க. சில பேர் ஏசு ஆசீர்வதிக்கிறார், ஏசு சமாதானம் தரார், ஏசு வரார், ஏசு இது பண்ணுறார் அது பண்ணுறார். இயேசுடைய செய்கைகளை குறித்தும் அப்படியே பக்குவமாக பூமிக்கு நோவும் மேனிக்கு நோவும் போய்கொண்டிருக்கும். ஏனென்றால் உங்களுக்கு கர்த்தர் இந்த 3 குணாதிசயங்களை நீங்கள் எடுத்து அதிலிருந்து மனம் திரும்ப விரும்பவில்லை. இந்த 3 குணாதிசயங்கள்லேருந்து நீங்கள் மனம் திரும்பினால்தான் உங்களுக்கு ஆவிக்குரிய சத்தியத்துக்குரிய வாசலை கர்த்தர் திறப்பார். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஆரோக்கியமான உபதேசங்களுக்குள்ளே வர முடியும். அது வரைக்கும் எத்தனை போதகர்கள் உங்களுக்கு அறிமுகத்தில் இருந்தாலும் வீடு சந்திப்புக்கு அழைப்பாங்க, கதவு திறப்பாங்க, காப்பி போட்டு கொடுப்பாங்க, நல்ல ஒரு உணவை கொடுத்து விருந்து படைத்து கை நிறைய காணிக்கை கொடுத்தும் அனுப்புவாங்க. ஆனால் ஆலய ஆராதனைக்கு கலந்து கொள்ள மாட்டாங்க. ஏன்? ஒயினா நீ ஞானப்பாலை குடித்து கொண்டிருக்கிற பக்குவத்தில் இருக்கிறாய். கர்த்தர் இந்த பருவத்தை எப்படி மாற்றுகிறார் என்றால், நீங்கள் மனம் திரும்புவதில்லை. இந்த 3 குணாதிசயங்களை எடுக்க வேண்டும். அது எடுத்தால்தான் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட ஆசீர்வாதம் என்ன? ரட்சிக்கப்பட்டவரை கர்த்தர் அனுதினம் சபையில் சேர்க்கிறார். சேர்த்த பிறகு, இது அப்போஸ்தலர் 2:47 சொல்லுகிறது, சேர்த்த பிறகு புறமை வந்து விடுகிறது, ஆவிக்குரிய புறமை வந்து விடுகிறது. காயின் பாருங்க, காணிக்கை அவர் செலுத்துகிற பழக்கம் இருக்கிறது. அது காயினாக்கி ஆபேலாகி தன் தம்பிக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அவர் நினச்சார் நம்மளுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளார், நம்ம தானே ஆண்டவருக்கு இவரை குறித்து அறிமுகப்படுத்துகிறோம். காணிக்கை ஃபர்ஸ்ட் சிஸ்டம் கொண்டு வந்தது காயின், அந்த மனுஷன் தான் கொண்டு வந்தார். ஆனால் முதல் காணிக்கை அங்கீகரிக்கப்படாது போனதே அவருடைய காணிக்கை. வருத்தத்துக்குரிய செய்தி. இதனால் ஆவிக்குரிய மேட்டிமா வந்துட்டு பெரிய பிரச்சனையாயிடுச்சு. தேவனோட நெருங்கி பழகிற ஜனங்களுக்குள்ளே இது காணப்படும். சபைக்கு வருவதுக்கு முன்பு கெட்டது வேறு பாவத்தில், சபைக்குள்ளே வந்து கெட்டதெல்லாம் இந்த மாதிரி ஆவிக்குரிய பாவத்தில். ஆவிக்குரிய பாவம்னா ஆவிக்குரிய பாவம் வேதம் சொல்ல, ஆவிக்குரிய வட்டாரத்தில் நிகழ்கிற பாவங்களை சொல்லுகிறேன். இங்கே யாக்கோபுக்கு தீர்க்க தரிசனம் வருகிறது யோசேப்பின் மூலம். ஏற்றுக்கொள்ள முடியல. நான் எத்தனை முறை தேவனை தரிசித்தேன், நான் எத்தனை முறை பார்த்தேன், என்கிட்ட இல்லாத தேவனா. அதுவும் எனக்கு அது வந்து ஆரோக்கியமானதாக என்னுடைய மனசாட்சிக்கு தெரியல. 2 கோடி ரூபா வருதுனாக்கா லேலுயான்னு சொல்லுவார் போல இருக்கு. 2 கோடி நம்ம விட்டு போகிறதை காட்டிலும் சில பேருக்கு அந்த மேட்டிமே அதிகமாக இருக்கும், சுயம் நீதி அதிகமாக இருக்கும், சுயம் இன்னும் சாகாமல் இருக்கும். எனக்கு யார் உரைச்சாலும் எனக்கு அது ஏறாது. என்னை விமர்சித்து உரைச்சாலும் சரி, எனக்கு இதுதான் சொல்கிறாங்கனாலும் சரி கேட்டுக்கொண்டே போயிடுவேன், மௌனமாக இருந்துருவேன். என்னுடைய பழக்கம் சொல்கிறேன். அதாவது இதிலெல்லாம் நம்ம உணர்ச்சி வசப்படக்கூடாது. விசுவாசிக்கிறதுக்கு முடிந்தால் விசுவாசிக்கவெல்லாம் விட்டுறணும். இந்த இடத்துல அது எப்படி ஒரு சின்னவன் வந்து எனக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுவான்? 1. 2வது அதுதான் விஷயம். அந்த ஆவிக்குரிய மேட்டிமை தான் கட்சியில் பூமியின் அடிப்படை தானியங்களுக்கு நம்ம கையேந்த வேண்டிய சூழ்நிலை வந்து விடுகிறது. யோசேப்பு அங்கேருந்து அவர் நிராகரிக்கிறார். யோசேப்பு அந்த வீட்டில் ஒரு மனுஷனாக இவர் பார்க்கிறார், மகனாக பார்க்கிறார், ஒரு புனிதனாய் கர்த்தர் அலங்கரிக்கிறார். என்ன அவ்வளோதான் விஷயம். அவர் அங்கிருந்து புறப்பட கர்த்தர் வேறு விதமாக நடத்துகிறார். ஆபிரகாம் ஒரு மாதிரி நடத்தினார், ஈசாக் ஒரு மாதிரி நடத்தினார், யாக்கோபு ஒரு மாதிரி நடத்தினார். இந்த புறப்படுகிற பொழுதெல்லாம் இவர்களுக்கு சாதாரணமான அனுபவங்கள் இல்லை. புறப்படுகிறதே அந்த இருப்பிடத்தையோ சொந்த ஜனத்தையோ நம் சுயத்தை விட்டு புறப்படுகிறது ஒரு பெரிய கசப்பான அனுபவமாக இருக்கும், கடினமான ஒரு அனுபவம். ஏனென்றால் அதே போல் தான் பவுல் அடிகளாரும் சொல்கிறேன்.
சவுலாக இருந்து பவுலாக மாறுகிறது பொழுது அந்த வனாந்தரத்திலே தமஸ்கு பட்டணத்திலே அந்த வெளிச்சம் வந்து அவர்களை சந்தித்தது. அவர் தள்ளப்பட்டு கீழே விழுகிறார். கண்கள்லாம் மீன் செதுகள் போல் வந்து ஒட்டி கொள்ளுகிறது. 3 நாட்கள் 3 இரவுகள் பார்வையற்றனா இருக்கிறான். இதுதான் புறப்பட்டு வருகிற அனுபவத்திலே பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஒரு சபையாக இருக்கட்டும், ஒரு வேலையாக இருக்கட்டும், ஒரு பொல்லாத இடமா இருக்கட்டும், பாவமாக இருக்கட்டும், புறப்பட்டு வருகிறது எவ்வளோ கஷ்டம். பிரசவிக்கிறது எவ்வளோ கஷ்டமோ, பூமிக்குரிய பிரசவம் எப்படி ஒரு பெண்ணுக்கு நடக்கிறதோ அதே போல்தான் ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துக்குள்ளே பிறக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையிலே இதே அவஸ்தைக்குள்ளே வருவான். முதல்ல தலை வரும், அப்புறம் கை வராது, அப்புறம் கால் வராது, அப்புறம் மொத்தமாக வந்து சேர்த்துக்குள்ளே போதும் ஆகிடும் இல்லையா? நடைமுறையை நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மனுஷன் இது அப்படி ஒரு காரியம். ஆசீர்வாதத்தை குறித்து ஞானம் இருக்கும், அபிஷேகத்தை குறித்து ஒரு ஞானம் இருக்கும். ஆனால் அது நம்ம தேடி வருகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்காது. வசனம் இல்லை. லாபானுடைய வீட்டில் எந்த விதமாக சத்தியத்துக்குரிய எந்த காரியமே காணப்படலை. ஆரம்பம் பார்த்தீங்கன்னாக்கா லாபான் எலியேசரை அழைக்கிற காலகட்டத்தில் ரெபேக்கால திருமணம் செய்து கொடுக்குற பொழுது எப்படி சொல்லுகிறாங்க? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வரும். திருமணத்துக்காகன்றதல்ல, அந்த நாட்டில் இருந்த ஆவிக்குரிய வளர்ச்சியும் ஆவிக்குரிய நிலை வேறு, பூமிக்குரிய நிலை அப்படி தான். 10 வருஷத்துக்கு வேணே என் தள்ள முடி இருந்துச்சுன்னு சொல்கிறான் இல்லையா? சில பேர் என்ன பார்க்காதீங்க சொல்கிறேன். 10 வருஷத்துக்கு அப்புறம் முதுமை வருது இல்லையா? அதுபோல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த இளமை என்று இருக்கணும்னாக்கா வேதவசனம் இருக்கணும். பாஸ்டர் இருப்பார், இல்லாமல் போவார். சபை இருக்கும், சபை இல்லாமல் போகும். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கு இல்லையா? பெந்தகோஸ்தே வட்டாரத்தில் பெரிய போதகர் இருக்கிற வரைக்கும் நாங்கள் ஆவியிலே வளர்ந்தோம். அப்புறம் வளர்ந்தீங்கல்ல, அப்புறம் நீங்கள் ஏன் ஊழியம் செய்யக்கூடாது? இல்லை அப்புறம் வேறு தலைமைத்துவம் மாதிரி இது சபை உடைந்தது. வெக்கமாக இல்லை சொல்கிறதுக்கு. நீயே ஒரு சபையாக இருக்கிறாய் என்று கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். நீங்கள் சரீரம் ஆலயமாக இருக்குது, அது தெரியாது சில பேருக்கு. யாரையும் மேலேயாவது பழி போட்டு ஓட்டி கொண்டிருக்கிறது தான் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆயிடுச்சு. எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, உங்களுக்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த 3 குணாதிசயம் இருக்கிற வரைக்கும் ஆழமான சத்தியமோ ஆவிக்குரிய உபதேசங்களோ ஆரோக்கியமான உபதேசங்களுக்குள்ளே வர பிசாசு விடாது என்பதல்ல. அது வருவதற்கு முன்பு இந்த 3 குணாதிசயங்களும் உங்களை விட்டு போகணும். உபவாசம் இருக்கிறீங்கன்னா முதல்ல இந்த 3 குணாதிசயத்தை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்றேன்னு சொல்லணும். இந்த 3 பேரை வெளில அனுப்பணும். முதல்ல நம்ம பார்த்துருக்குறோம் ஆரோக்கியமான உபதேசத்துக்கு வர்றதுக்கு. அதுக்கு சங்கீதம் 1:1 வாசிக்கிறோம். வேத வசனத்தை தியானிப்பதற்கு 3 தகுதிகள், 3 காரியங்களை அனுப்பணும். துன்மார்க்கனை அனுப்பணும், பாவிகளை அனுப்பணும், பரியாசக்காரனை அனுப்பணும். இது வேத பாடம் ஐயா? இல்லை குடும்ப ஆசீர்வாதத்துக்கு இதெல்லாம் தேவை. குடும்ப ஆசீர்வாதத்துக்கு இது தேவை. சில உணவுகள் உங்களை பதம் பார்த்து விடுக்கிறது அல்லவா வாழ்க்கையை? ஆமாம், அது உண்மையா பொய்யா? உண்மைதானே? ஆமாம். அதுபோல் தான் ஆவிக்குரிய உணவும் சரி. நம்ம கரை திரையற்று அந்த உபதேசம் நிலைத்திருந்தால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த நோயும் வராது. இல்லை இந்த போதகர் என்னை அடிமைப்படுத்த நினைக்கிறாரு, இவர் எங்கேயும் போக என்னை விட மாட்டுறாரு, இவர்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறாரு சொல்கிறதெல்லாம் மாம்சத்துக்குரிய குணாதிசயம். ஆமாம், அநேகர் போதிக்கிறாங்க, ஆனால் நல்ல இருதயத்தோடு போதிக்கலை. எப்படியோ கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். சுவிசேஷ முகாந்தரத்தில் பவுல் ஒத்துக்கொள்கிறார். சரி, எப்படியோ ஒன்று இயேசுன்னு ஒரு நாமம் அறிவிக்கப்பட்டால் போதும். ஆனால் பாதிக்கப்பட்ட ஜனங்க விசுவாசிகள் என்று வருகிற பொழுது கலாத்திய சபை பார்த்து கடிந்து கொள்ளுகிறார். உங்களை இந்த மயக்கினவன் யார்? ஆவியில் ஆரம்பித்த நீங்கள் மாம்சத்தில் நிறைவேறுவது என்ன? இவங்க அபிஷேகத்துலலாம் நல்லா இருப்பாங்க. அதாவது அபிஷேகத்தில் இவங்க கைகளை உயர்த்துக்கிறது, இவங்க ஆராதிக்கிறது, இவங்க இது பண்ணுறது எல்லாம் நல்லாயிருக்கும். வசனம் இல்லாதபடினாலே பரிசுத்த குலைச்சல் உள்ளே வந்துடும். அப்போ தான் இந்த ஆராதனையில் இவர்கள் பார்க்குறதும் மேடையில் பார்க்குறது ஒரு முகம் இருக்கும். மற்ற தனிப்பட்ட வாழ்க்கையில் இவர்களுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். அவ்வளோதான். வதந்திகளை வச்சு நான் சொல்ல வித்தியாசமாக இருக்கும். அதை ஜனங்களும் கண்டுகொள்ள முடியும். இந்த மாலை வேலையில் இதெல்லாம் குடும்பத்துக்கு பெரிய போராட்டத்தை கொண்டு வந்துவிடும். ஏன் ஜெபித்தும் குடும்பத்தில் தகராறுகள் இருக்கிறது? ஏன் ஜெபித்தும் குடும்பத்தில் வறுமை போகலை? ஏன் குடும்பத்தில் வியாதிகள் போகலை? ஏன் குடும்பத்தில் சிறுமை இருக்கிறது? எனக்கு தெரிந்த நிறைய பேர் இடத்துல மனம் திறந்து பேசிடுறாங்க. ஐயா, நான் பிறந்த நாள்லேருந்து வறுமை இருக்குது, நான் பிறந்த நாளிலிருந்து எனக்கு வறுமை இருக்கிறது. எங்கள் தகப்பனும் இதே கஷ்டத்தில் போனால் வறுமை இருக்கும், இல்லைனா கடன் இருக்கும், இல்லை நோய் இருக்கும். அது பரம்பரை நோயே, இதில் ஒன்றும் மாற்ற முடியாதுன்னு டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துருவார். அது மருத்துவ உலகம் அப்படி சொல்லி முடிச்சிடும். ஆவிக்குரிய உலகத்தில் அப்படி சொல்ல முடியாது. முற்பிதாக்களுடைய பாவங்கள் 3-4 தலைமுறைக்கு விசாரிக்கிற கர்த்தர் அது பரம்பரையினுடைய சாபத்தீடுகள் முறிக்கப்படுகிறது தான் பரிசுத்தாவினுடைய வேலை.
அது ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவேசிக்கப்பட்டும் அது முறிக்கப்படாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, எங்கள் அந்நிய பாஷை அடையாளமாக பெற்றுக்கொண்ட உடனே ஆவியானவரை கிரியை செய்ய விடுகிறது இல்லை.